ஹலோ வெல்கம் டு நேச்சர் வித் மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம வேஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு தூக்கி போகிற இந்த பேரிச்சம்பழ கொட்டைகளை வச்சு எவ்வளோ விஷயங்கள் தயாரிக்கிறாங்கன்னு நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க. டேட் சீடு ஆயிலிருந்து டேட் சுகர் பவுடர், டேட்ஸில் வந்து சுகர்லாம் கூட தயாரிக்கிறாங்க. ஸோ நம்ம ஆல்டர்னேட்டிவாக வந்து டேட் சுகர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டேட் சீட்லேருந்து தயாரிக்கிற காஃபி பவுடர். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து முக்கியமாக இந்த டேட் சீட்லேருந்து காஃபி பவுடர் தான் வந்து தயாரிக்க போகிறோம். ஸோ அதோட யூஸஸ் என்னென்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ போயிட்டு டேட் சீட் பவுடரோடைய காஃபி பவுடர் போட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரைஸ் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம வேஸ்ட்டாக வேணான்னு தூக்கி போகிற இந்த காஃபி பவுடர்லேருந்து நம்ம சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். அது எத்தனை கிராம்ஸ் நம்மளால் ரெடி பண்ண முடியுதுன்ட்டு வெயிட் போட்டுன்னு சொல்லியிருக்கேன். சரி வாங்க எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த பிராண்டோடைய சீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதிலேருந்து எந்த ஒரு டேட்ஸோடைய சீட்ஸுமே வந்து தூக்கி போடலை. ஒரு தடவையும் நான் யூஸ் பண்ணும்பொழுது சீடை மட்டும் தனியாக எடுத்து வச்சிட்டேன். ஸோ அது எல்லாத்தையுமே ஃபுல்லாக வந்து எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ காயெல்லாம் வைக்கல, ஜஸ்ட் வந்து அதை ட்ரை பண்ணால் மட்டும் போதும். ஸோ அந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம அதை நல்லா ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ வானலை வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து இரும்பு வானலாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அடிக்கனமான பாத்திரங்களை வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து சூப்பராக வருங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி பாத்திரங்கள் தான் யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பாத்திரமாக பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா வந்து பாத்திரம் காஞ்சி முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் வந்து நம்ம டேட் சீட்ஸ் எல்லாம் போட போகிறோம். நல்லா போட்டு ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஃப்ளேமை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்லோவில் வச்சுருங்க. ஸோ ஸ்லோவில் வச்சுட்டு பக்கத்துலேயே நின்று தான் வந்து இது ஃபுல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணணும். இடையில எங்கேயும் போகக்கூடாது. ஸோ அழகாக வந்து ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ்ட் பண்ண ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து ஒயிட் கலராக மாறும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நல்லா ட்ரை ஆக ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வாங்க இதோடைய பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு நான் சொல்கிறேன். அதை ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே இது வந்து ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கட்டும், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எந்த காஃபி பவுடரை சூஸ் பண்ணாலும் அதில் வந்து கெஃபைன் என்ற கெமிக்கல் வந்து சேர்த்து தான் இருப்பாங்க. ஸோ இந்த கெஃபைன் வந்து எதுக்காக அதில் சேர்க்குறாங்கன்னா நம்மளுடைய புத்துணர்ச்சியாக நம்ம காஃபி பிடிச்சா ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்கறதுக்காக இந்த கெஃபைன் என்ற வேதிப்பொருளை வந்து சேர்ப்பாங்க. ஸோ இது வந்து தேநீர், கொக்கோலா இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ரிங்க்ஸில் வந்து சேர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது தான் வந்து காஃபிலையும் சேர்த்துருப்பாங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய உடம்பு வந்து சுறுசுறுப்பாகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோடைய பாதிப்பு வந்து பல மடங்கு இருக்கும். ஸோ அது தெரியாமல் நம்ம வந்து இந்த மாதிரி பொருட்களை அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அதோட பாதிப்பு கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக காஃபியில் தான் யூஸ் பண்ணவே மாட்டீங்க. நரம்பு தளர்ச்சி வரும், நரம்புலாம் நடுக்க ஆரம்பிச்சிடும், கை நடுங்க ஆரம்பிச்சிடும், பதட்டமாக ஆகிடும், மனசில் ஒரு அமைதியே இல்லாமல் போயிடும், தூக்கம் சுத்தமாக வராது, இதய துடிப்புலாம் ரொம்ப அதிகரிக்கும், இந்த நெஞ்சு வலி வர்றது, இதயம் அழுத்தம் வர்றது, பிபி ஏறுறது, இது மட்டும் இல்லாமல் வயிறுலாம் வந்து எரிகிறது, இது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து காஃபி குடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த சிகரெட்டு, இந்த தண்ணி அடிக்கிறதுக்கெலாம் வந்து அடிமையாக வரங்க இல்லையா, அது மாதிரி வந்து இந்த காஃபி குடிக்கிறதுக்கும் ரொம்ப அடிமையான மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி பிபியும் சுகர் லெவலையும் வந்து ரொம்பவே பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்புல அந்த கால்சியத்தோடைய அளவையும் வந்து கம்மி பண்ணி விட்டுரும். முக்கியமாக வந்து கன்சீவாக இருக்கிறவங்க காஃபி வந்து யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லா பாதிப்புமே வந்து இந்த கெஃபைன் யூஸ் பண்ணுறதுனால வரும். இதுதான் வந்து காஃபியில் சாதாரணமாக இருக்கிற ஒரு பொருள். இந்த பொருள் வந்து இந்த டேட் சீட்ஸில் வந்து இல்லை. ஸோ அதனால் எத்தனை பாதிப்புகளை நம்ம தடுக்க முடியும்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதோடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாமே ஆசைப்படுறது வந்து எப்பயுமே வயசாகாமல் இளமையாகவே இருக்கணும், பார்க்குறதுக்கு நல்லா யங்காகவே இருக்கணும்னு நினைப்போம். ஸோ அப்படிப்பட்ட யங் லுக்கை தரத்துக்கு இந்த டேட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த டேட்ஸோடைய சீட்ஸு நம்மளுடைய செல்களை வந்து சீக்கிரமாகவே வந்து சோர்வடைய செய்யாமல், சீக்கிரமாக வந்து முதிர்ச்சி அடையாமல் எப்பயுமே வந்து நல்லா இளமையாக வச்சுக்கிறதுக்கு இந்த டேட் சீட்ஸ் பவுடர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோடைய அடுத்த பெனிஃபிட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ரோஸ்ட் பண்ண ஆரம்பித்த டேட் சீட்ஸ் வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கும் போதே ஒன்றுத்தை வந்து நம்ம உடச்சி பார்த்தா நல்லா டார்க் கலரில் மாட்டும். ஸோ ஒன்றுத்தை வந்து இந்த கரண்டியாலே உடச்சி பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து பிரேக் ஆகிடும். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜ். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இறக்கிட வேண்டியதான். இதை வந்து கூல் பண்ண விட்டுடலாம். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். சூடு எல்லாமே போட்டோம். நீங்கள் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணும் போதே பார்க்கலாம், அதுலேருந்து ஆயில் வந்து வெளில வர மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வர மாதிரி இருக்கும். ஸோ அப்போவே வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் நல்லா டார்க் கலரை மாற்றுற பிறகு உடச்சி பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதோடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கும். ஸோ நம்மளுடைய குடலில் இருக்கிற பாக்டீரியாவோடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி நம்மளுக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஹார்ட்டை வந்து நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் பொட்டாசியம், மெக்னீஷியம் இருக்கிறதுனால அது எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்குது. அதோடைய பிளட் ப்ரெஷரையும் கண்ட்ரோல் பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சுகர் இருக்கிறவங்க இதை நல்லா எடுத்துக்கலாம். ஸோ சுகர்
சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி சிறுநீரகம், கல்லீரல் இது எல்லாத்தையுமே ரொம்ப பாதுகாக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மறக்காமல் டேட்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இந்த டேட்ஸோடைய சீடை இனிமேல் தூக்கியே போடாதீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாமாங்க. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண டேட் சீடை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதை அப்படியே பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கலாம், அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா, அதை எப்படி வந்து போட்டு அரைக்கிறது, ரொம்ப மிக்ஸி வந்து வீணாக போயிடாதா அப்படின்ட்டு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. அது வந்து நீங்கள் போட்டு அப்படியே நீங்கள் ஆன் பண்ணிங்கனாலே போதும், சூப்பராக மஞ்சு வந்துடும். ஸோ எந்த அளவுக்கு பவுடர் ஆகுது பாருங்கள். நீங்கள் வந்து நினைக்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது. அப்படி ஸ்ட்ராங்காக இருந்தால் ஒன்றும் பாதியமாக தான் இருந்திருக்கும். ஸோ நல்லா பவுடர் ஆகிற அளவுக்கு சூப்பராகவே அது நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் பயப்படாமல் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கலாம். ஸோ அரைச்சி முடிச்சாச்சு. மேலே மட்டும் கொஞ்சம் நரன்னு இருக்கு இல்லையா, அதை மட்டும் உள்ளே தள்ளி விட்டுட்டு திருப்பியும் ஒன்ஸ் வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காஃபி பவுடர் மாதிரி பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். இன்னொரு விஷயம்னா, நீங்கள் வறுக்கும் போதும் சரி, இது அரைக்கும் போதும் சரி, அவ்வளோ வாசனை வரும். வாசனை சூப்பராக இருக்கும். ஸோ அந்த வாசனைக்கே நீங்கள் வந்து உடனே போட்டு குடிக்கணும்னு தோணும். ஸோ அவ்வளோ வாசனையாக இருக்கும். நீங்கள் ரோஸ்ட்டு பண்ணும்போதே என்ன வாசனைன்ட்டு எல்லோரும் கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வாசனை சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இது அப்படியே ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னர்ஸ்க்கு மாற்றிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். நீங்கள் சூடான தண்ணியில் போட்டு அப்படியும் அந்த பிளாக் காஃபி குடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியும் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பால் காய்ச்சி அதில் போட்டும் குடிக்கலாம். நான் இப்போ வந்து பால் காய்ச்சி அதில் போட்டு தான் காட்ட போகிறேன். நீங்கள் பால் காய்ச்சும் பொழுது வந்து இதை போட்டுட்டு ஒன்ஸ் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வந்து கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து நீங்கள் அதுக்கப்புறம் குடிக்கலாம். இதில் வந்து சுகரும் போட்டுக்கலாம், சுகர் போடாமலும் குடிக்கலாம். ஸோ போடாமல் குடிக்கிறதும் இன்னும் பெனிஃபிட்ஸாக இருக்கும். நீங்கள் போடாமலும் குடிக்க முடியும், ஏன்னா அதில் கொஞ்சம் சுகர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் போடாமலும் குடிக்கலாம். ஸோ இப்போ இதோடைய வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். நான் அதோடைய ஜாரோடைய வெயிட்டை வந்து ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணிக்கிறேன். 106 இருக்குது. ஸோ அதை மைனஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 31 கிராம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அந்த டேட்ஸ் பாக்கெட்லேருந்து கிடைச்ச ஃபுல் டேட் சீட்ஸை போட்டோன்னே 31 கிராம்ஸ் வந்து காஃபி பவுடர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதோடைய ப்ரைஸ் என்ன நான் கொடுக்குற பாருங்கள். ஸோ அந்த ப்ரைஸ்க்கும் இது நமக்கு கிடச்சிருக்கிற அந்த பவுடருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ நீங்களே இனிமேல் தூக்கி போடாமல் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்களே காஃபி பவுடர் தயாரித்து யூஸ் பண்ணிங்கன்னா நிறையா மணியும் சேவ் பண்ணலாம். நீங்கள் தேவையில்லாமல் வந்து காஃபி பவுடர் வெளில வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது. ஸோ நீங்களே தயாரித்து நீங்களே போட்டு கொடுக்கலாம். ஸோ அதுலேயும் நமக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து பால் காய்ச்சி அதில் போட்டு நான் காட்டுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கேஸில் வச்சு ஒரு கரண்டி வச்சு நல்லாவும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இது ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கொதித்து வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கா இது ஒரு ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேன். ஸோ இது கூட நான் வந்து கொஞ்சமாக சுகர்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நாட்டு சக்கரை தான் நான் போடுறேன். ஸோ நீங்கள் எந்த சக்கரை போனாலும் போட்டுக்கலாம். ஸோ நாட்டு சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளோதான். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்கும். குடிச்சு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் சூப்பரான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.